இன்னைக்கு வீடியோவில் சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய டிசானோட பாஸ்தா, ரொம்ப சுவையான டிசானோட பாஸ்தா சாஸ், தூய்மையான மணமான எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், இது 3 யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி பாஸ்தா ரெசிபீஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஹோல் வீட் மேக்கரோனி பாஸ்தா. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். வேலையை நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டு இதை வேக வைக்க வேண்டியதான். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நான் இங்கே அகாரோட ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்டீமரோடு வருது, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் கிடைக்குது. ரைஸ் குக்கர் உங்ககிட்ட இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பாத்திரத்தில் போட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இங்கே பாஸ்தா பெருசாகிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாஸ்தா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாஸ்க்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், இதோட ஒரு பெரிய ஸ்பூன் வெண்ணெய். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகுனதும் குட்டி குட்டியாக நறுக்குன 2 பல் பூண்டு, ஒரு அரை பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினா போதும், கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம். இதில் இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்தலாம். நான் இங்கே ஒரு கேரட், ஒரு சின்ன துண்டு ப்ராக்லி, ஒரு கை பட்டாணி, ஒரு கை ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு பாதி வெந்தால் போதும், அதனால ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் வதக்குங்க, போதும். பாஸ்தாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது ஆரிகானோ. ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ 2 பெரிய ஸ்பூன் கோதுமை மாவு இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எப்பயுமே காயோடு சேர்த்து கோதுமை மாவை வதக்கிட்டு பாலை ஊற்றினீங்கன்னா கட்டி விழாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். மொத்தமாக நம்ம 2 கப் பால் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். ஃபஸ்ட்டு 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் க்ரீமி ஆனதும் அடுத்த கப் பாலை ஊற்றுங்க. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்காது. இப்போ நான் 2வது கப் பாலையும் ஊற்றிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். பாஸ்தா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சிங்கன்னா அதுவே போதும். இப்போ நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். எனக்கு பாஸ்தா கொஞ்சம் சீஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 பெரிய ஸ்பூன் மொசரல்லா சீஸ் இங்கே சேர்க்குறேன். பட் சீஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. மொசரல்லா சீஸ் தான் கண்டிப்பாக போடணுங்கிறது கிடையாது. எந்த சீஸ்னாலும் போடலாம். எந்த சீஸ் சேர்த்திங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலேயும் சீஸியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் சீஸ் இதுக்கு மேலே தூவிக்கலாம். ஸோ க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெட் சாஸ் பாஸ்தா. இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். முதல்ல செஞ்சது மாதிரியே வேக வைங்க. இங்கே நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தா வெந்துருச்சுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணோம். இதுக்கு முக்கியமான பொருள் தக்காளி தான். தக்காளி நல்லா பெருசு பெருசாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 6-7 கூட எடுத்துக்கலாம். தக்காளியில் இந்த கெட்டியான பகுதியை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதோ எல்லா தக்காளியிலையும் எடுத்தாச்சு. அப்படியே தக்காளி இப்போ திருப்பி இந்த மாதிரி கோடு போடுங்க.
கிராஸாக இன்னொரு கோடும் போடுங்க. ரொம்ப ஆழமாக போட வேண்டாம். வெறும் தோலில் மட்டும் கோடு போடுங்க. இது தக்காளி வெந்ததுக்கப்புறம் தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது பாத்திரத்தில் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வெளியே எடுத்துடலாம். ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துருங்க. இதை நம்ம நல்லா அரைக்க தான் போகிறோம். கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 1-2 கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது நல்லா மையா அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி. ஸோ இதோ நம்மளோட டொமேட்டோ பியூரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆலிவ் ஆயில் விடுங்க. ஆலிவ் ஆயில் தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பொடியாக நறுக்குன 4 பூண்டும் ஒரு சின்ன துண்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதை வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சாஸ் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளியில் கஞ்சித்தனம் காட்டிடாதீங்க. தாராளமாக தக்காளி சேருங்க. எவ்வளோ தக்காளி சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சாஸ் கிடைக்கும். இதோட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ கிளற ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கெட்டியான தக்காளி ஜூஸை தான் ஊற்றிருப்போம். அதை நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா தான் ஒரு ஸ்டேஜில் சாஸ் மாதிரி ஆகும். நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கெட்டியாயிடும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம். எல்லா பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இது அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட செம்ம டேஸ்டான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சம் துருவின சீஸ் கூட தூவிக்கலாம். ஸோ ரெட் சாஸ் பாஸ்தா முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிங்க் சாஸ் பாஸ்தா. இதுக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸான பெனே பாஸ்தா யூஸ் பண்ண போகிறோம். 2 கப் பாஸ்தாவை எப்பயும் போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோ பாஸ்தா முக்கால்வாசி வெந்துருச்சு. இது அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இது எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். இதில் 2 பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேருங்க. இதில் ஒரு 1/4 கப் நறுக்கின வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பாஸ்தா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே பாஸ்தா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க போதும். அதுக்குள்ளே நம்ம பாஸ்தாவும் வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு அந்த சாஸில் சேர்த்துருங்க.
இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன டின் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். அதாவது 250 ml. இதோ நம்மளோட பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி. செம்ம க்ரீமியான பாஸ்தா இது. இந்த 3 பாஸ்தா ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.